பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். ஒவ்வொரு முறமும் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுவதற்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு போகிறாருன்னா சொல்லவே முடியாது. பல இடங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஷூட் பண்ணி அதை உங்களுக்காக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு சேனலை அறிமுகப்படுத்துங்க. நிறைய பேர் இந்த டெய்லி எவன்லி வாய்ஸை பார்த்து பலனடையட்டும், கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் ஒரு நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் நாட்கள் பெருகணும்னா, உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகணும்னா யாரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் தான் முடியும். ஆண்டவரால் தான் உன் நாட்கள் பெருகும், ஆண்டவரால் தான் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி யாரால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் யாரால் நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறீங்க? பிரியமான ரொம்ப நாள் வாழ ஆசையாக, கர்த்தருக்காக பெரிய காரியம் சாதிக்கணும்னு ஆசையாக, ஆண்டருக்காக சவாலாக நிற்கணும்னு ஒரு ஆசையாக நீங்கள் அப்படி ஒரு ஆசைப்படுவீர்களானால் இந்த உலகத்தில் யாராலையும் ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியாது, ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அவரை நேசிங்க, அவர் சமூகத்தில் ஜெபிங்க, அவர் பாதத்தில் அமர்ந்துருங்க. உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் வருஷங்களை விருத்தியாகும்படி கர்த்தர் செய்து முடிப்பார். ஆகையினால ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. அவரால் தான் உங்களுடைய நாட்கள் பெருகும், அவரால் தான் உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவரால் தாங்க எல்லாம் நடக்கும், அவரால் தான் எல்லாம் முடியும், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆகையினால அவரே உங்களை ஆசீர்வதித்து, அவரே உங்களை கனப்படுத்தி, அவரே உங்களை மேன்மைப்படுத்தி, அவரே உங்களை வழி நடத்துவார். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள், இந்த பிள்ளைகளுடைய வருஷங்கள், இந்த பிள்ளைகளுடைய நாட்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ரகாலாமா தியாந்தலபா தூட்டா கலாமா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு தீர்காயுசை கர்த்தர் தருகிறீர் ஆண்டவரே. அந்த தீர்காயுசை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க, விருத்தியாகும்படி செய்யுங்க சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாந்தா நாமா தியாந்தாலபா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரால் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும், உங்கள் நாட்கள் பெருகும், ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.